சரி ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம ரோட் மேப்ல சாப்டர் 1லயே வந்து பாத்தீங்கன்னா வி லெஃப்ட் அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். கரெக்டா? ஐ ஷோ யூ த ரோட் மேப் அகைன். ரோட் மேப் எல்லாம் செக் பண்ணி பாத்தீங்களா நேத்திக்கு? ரோட் மேப் போஸ்ட் பண்ணலையோ? இப்ப அது போஸ்ட் இட் நோ. இப்ப பாக்காதீங்க, கிளாஸ் முடிச்சோடனே போயிட்டு ட்ரை டு ஹேவ் எ லுக். ஓகேங்களா? இப்போ ரோட் மேப்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இதுல இருக்கோம். ஓகே, மேபி ஐ ஷோட் இன் ஆர்டர். ஆர்டர்ல பேசிக்ஸ்ல நேற்றுக்கு இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தோமா? டு கிவ் அ ரீகேப், நேற்றுக்கு வந்து 5 பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். ஒய் லாங்குவேஜ் நம்மளுக்கு தேவைப்படுது, இன்டர்பிரட்டர் வெர்சஸ் கம்பைலர், வி கம்பேர்ட் ஒய் ஜேஎஸ் இஸ் பெஸ்ட், ஆர் ஒய் வி நீட் டு லேர்ன் ஜேஎஸ் கம்பேர்ட் டு அதர் லாங்குவேஜஸ், சிங்கிள் த்ரெட்டட், மல்டி த்ரெட்டட், ஓகேங்களா, ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் லாங்குவேஜஸ். இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு 5 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணோம். ஓகேங்களா? அது மோஸ்ட் ஆஸ்ட் எப்பயுமே வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் எப்படி ஜாஸ்கிரிப்ட் ஒர்க் பண்றாங்க, லைக் வாட் இஸ் ஆல் திங்ஸ் அண்ட் பேசிக்கா நம்மளுக்கு தேவைப்படுறாங்க. ஸ்விட்ச் பண்றோம்ல, ஒரு லாங்குவேஜ்னா ஒரு லாங்குவேஜ் ஸ்விட்ச் பண்றோம், இல்ல ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறோம்னா ஒரு பேசிக் கோர் ஃபண்டமெண்டல்ஸ் லைக் இஃப், எல்ஸ், ஃபார், அந்த மாதிரி இருக்க வேரியபிள்ஸ், இந்த மாதிரி ஒரு நாலு கான்செப்ட் மட்டும் பார்த்துருந்தோம். அதோட சின்டாக்ஸ் பார்த்துருந்தோம். கரெக்டா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்ப்ளெக்ஸ் ஆர் சிம்பிள்னு சொல்லுவாங்க. காம்ப்ளெக்ஸ் பிரிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யூ கோயிங் டு see arrays and objects. எல்லா லாங்குவேஜ்லயும் அரேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் அரேஸ் இருக்கும். கரெக்டா? எத்தனை பேர் என்ன வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல அரேஸ் யூஸ் பண்ணிருக்கேன், அரேஸ் கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்றது அன்ரைஸ் பண்ண பார்ப்போம். ஐ ஜஸ்ட் யூஸ்ட் அரேஸ். ஜாவால இருக்கலாம், பைத்தான்ல இருக்கலாம், எனி ஆஃப் லாங்குவேஜ்ல. ஓகே ஓகே, சூப்பர். ஏன் கேட்கறேன்னா இட் வில் பி ஈஸி டு கோரிலேட்பா, அவ்வளவுதான். ஓகேங்களா? தெரியலனால பிரச்சனை இல்லை, நம்ம பேசிக்ஸ்ல தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நிச்சயமா வந்து நோட் புக் தேவைப்பா. நேற்றுக்கு கூட நீங்க நோட் புக் இல்லாம இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஐ கிவ் யூ 1 minute. நோட் பென் இல்லைனா நோட் பென் எடுத்துட்டு வந்துருங்க நோட் பண்றதுக்கு. ஓகேங்களா? அட்லீஸ்ட் 2 pages மட்டும் இருந்தாலே போதும். நான் எழுதுற மாதிரியே எழுதிட்டு வாங்க, so that it will be easier. ஃபர்ஸ்ட் நான் 2 காலம் கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம அரேஸை பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் we'll see about options. we're going to see like this. maybe இதை கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கலாம். கிளியரா? இதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாட் இஸ் அரேப்பா? உங்களுக்கு அரே பத்தி என்ன தெரியும்? ஜஸ்ட் கிவ் மீ இன் 1 line, 1 or 2 lines. மேபி ஒரு 6 to 7 members அரேஸ் பத்தி பார்த்துருக்கீங்களா ஆல்ரெடி? ஓகே, சூப்பர். கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டைப்ஸ்.
ஓகே. எனி அதர் பா? Okay, okay, can access the homogeneous element. Super. ஓகே, எல்லாமே கரெக்ட் தான். பட் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா பிஃபோர் திஸ் பிஃபோர் திஸ் டூ we'll see what is data types. பாத்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் இதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து சிம்பிள், சிம்பிள். பிரிமிட்டிவ். ஓகேங்களா, ஷார்ட்டா வச்சுக்கலாம். இந்த சிம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரிங், இன்டீஜர், இல்லைன்னா இங்க நம்பர்னு சொல்லுவாங்க, நம்பர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்பர்ஸ்குள்ள வந்துடும். ஃப்ளோட் எல்லாமே சம்திங் செப்பரேட்டா கிடையாது. ஜாஸ்திக்குள்ள ஃப்ளோட் இது எல்லாமே நம்பர்ஸ்குள்ள தான் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் சம்திங் கால்ட் நல், அப்புறம் பூலியன், அப்புறம் பாத்தீங்கன்னா அன்டிஃபைன்ட். ஓகேங்களா. இதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா 5 இது. பிரிமிட்டிவ்ல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் லைக் ஃபங்க்ஷன்ஸ், அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரிமிட்டிவ் டாபிக்ஸ். அப்படின்னா பிரிமிட்டிவ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. சிம்பிள் ஆர் காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ். கிளியரா? காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ். சரி, இது ஓகே. நேற்றுக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷோ பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் ஒரு தடவை உங்களுக்கு நான் ஜஸ்ட் டெமோ காட்டுறேன், சும்மா அப்படியே காட்டுறேன். நேற்றுக்கு பார்த்த கோட்ல ஒரு சின்ன ரீகால் இது ஒன்று. அதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் அரேஸ் தனியா, ஆப்ஜெக்ட்ஸ் தனியா, பாக்ஸ் போட்டு தனித்தனியா வில் சி. இன்னைக்கு வந்து மொத்தமே we are going to spend complete day on deeply exploring JavaScript அரேஸும் ஆப்ஜெக்ட்ஸும். முக்கியமா எங்க போட்டோம், இங்க இருக்கு பாத்தீங்களா. இது ஸ்ட்ரிங், நம்பர், பூலியன்ஸ், நல். ஓகேங்களா, இதுதான் நம்ம பார்த்தது. சிம்பிள். டுடே ஐம் கோயிங் டு கிரியேட் அ ஃபோல்டர் called arrays and objects. ஆப்ஜெக்ட்னு ஒரு ஃபோல்டர். இதுக்குள்ள நான் எல்லாமே வந்து we are going to create again and இது ஃபைல. ஓகேங்களா. ஸோ நான் இதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். இந்த ஃபைல்ல வந்து ஜேஎஸ் பேசிக்ஸ்னு வச்சு ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்ஸ் இதெல்லாம் நம்ம இதுக்குள்ள மூவ் பண்ணிடலாம்.
ஓகேங்களா. ஸ்டார்ட் அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இதுக்குள்ள ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் அப்படிங்கிற go to close everything. சிம்பிள் வந்து உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். ஓகேங்களா. காம்ப்ளெக்ஸ்னா காம்ப்ளெக்ஸா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா. when you learn it it will be very very simple. First we are going to start with arrays. அரேஸ்னா நீங்க சொன்ன மாதிரி கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப்ஸ், இது எல்லாமே கிளியர் தான், கரெக்ட் தான். ஓகேங்களா. பட் ஆனா நார்மலா நம்ம யூஸ் பண்ற அரேஸ், இங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ற அரேஸ்க்கும் நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஜாவாலையும் C++ அதுல இருக்க அரேஸ்க்கும் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா. அதுலதான் இந்த சின்ன டெஃபினிஷன் சேஞ்ச் வந்து உங்களுக்கு இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டர்டு சீக்வன்ஸ் சொல்லுவாங்க, இல்ல ஹோல்ஸ் அண்ட் ஆர்டர்டு சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ். ஓகேங்களா. இது என்ன ஹோல்ஸ் அண்ட் ஆர்டர்டு சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ். இந்த ஐட்டம்ஸ் என்னவெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா இட் கேன் பி நம்பர், இட் கேன் பி அன் ஸ்ட்ரிங், இட் கேன் பி சம்திங் லைக் நான் சொன்ன எல்லாமே இருக்கலாம், நல்லா இருக்கலாம், பூலியனா இருக்கலாம். ஓகேங்களா. அன்டிஃபைனா கூட இருக்கலாம். புரியுதுங்களா. அண்ட் இட் கேன் ஆல்சோ பி அரே, ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கலாம் இந்த ஐட்டம்ஸ். ஸோ டெஃபினிஷன் என்னது? ஹோல்ஸ் அண்ட் ஆர்டர் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ இதுல வந்து நம்ம 5 திங்ஸ் வந்து 5 to 6 திங்ஸ் பார்க்க போறோம். அந்த ஆர்டர்லயே ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேங்களா. உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கணும். How to create an array. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? மீதி லாங்குவேஜஸ்ல எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? You use open bracket close bracket, கரெக்டா? இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் போடுவீங்க, கரெக்டாப்பா? சேம் இங்கேயும் அதே தான், பட் there is a small change. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கான்ஸ்ட், ஓகே, I'm going to keep a variable array ன்னு இல்லை ARR சொல்லிட்டு வச்சுட்டு இதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் இப்படிதான் ஒரு அரே கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா. இதுக்குள்ள என்னென்ன டைப்ஸ் இருக்கலாம் அப்படின்றது நான் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன். நம்பர் இருக்கலாம், ஸ்ட்ரிங் இருக்கலாம், நல் இருக்கலாம், பூல் இருக்கலாம், இந்த மாதிரி இது எல்லாமே இருக்கலாம், கரெக்டா? ஸோ 1 2 3 4 இப்படி இருக்கலாம், கலந்து இருக்கலாம். ஹலோ, நல்ல, ட்ரூ, இந்த மாதிரி எல்லாமே இருக்கலாம்ப்பா. ஸோ முன்னாடி இருந்த இந்த ஜாவால எல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் சேம் டேட்டா டைப்ஸ். அப்படின்னா வந்து ஒன்று அந்த அரே ஃபுல்லா ஸ்ட்ரிங்கா இருக்கணும், இல்ல அந்த அரே ஃபுல்லா வந்து ஒன்று நம்பர்ஸா இருக்கணும், இல்ல அந்த அரே ஃபுல்லா பூலியன்ஸா இருக்கணும். மிக்ஸ்டெல்லாம் இருக்க முடியாது. அதுதான் வந்து இதுக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் டிஃபரன்ஸ். அரே இன்சைட் அரே இருக்கலாம்ப்பா. See, there can be an array again. கிளியரா? எல்லாமே இருக்கலாம். there can be everything, சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுமே உள்ள இருக்கலாம். இப்போதைக்கு இதை எடுத்துடலாம், கொஞ்சம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகேங்களா. இப்போ நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். எப்படி பிரிண்ட் பண்ணும்? console.log of ARR. நீங்க வச்ச பேர் இங்க அரேன்னு வச்சுக்கலாம், நான் என்ன வேணா வச்சுக்கலாம். ஓகேங்களா. நீங்க அதே மாதிரி கான்ஸ்ட், லெட், ஃபார் எல்லாமே வச்சுக்கலாம். ஆனா கான்ஸ்ட் வச்சீங்கன்னா மாத்த முடியாது. லெட் வேற வச்சீங்கன்னா மாத்திக்கலாம். ஸோ மேபி ஐ கீப் இட் லெட். ஓகேங்களா. இதை எப்படி ரன் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் இன்டெகிரேட்டட் டெர்மினல். நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? Node.js யூஸ் பண்ண போறோம்.
இதை ரன் பண்றதுக்கு மேபி நான் சைட் பை சைட் போட்டுக்கிறேன். இது ஓகேப்பா, சைட் பை சைடா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ நோடு index.js, இந்த ஃபைல் நேம் வந்து script.js, சாரி நாட் index.js, it's going to be script.js. ஓகேங்களா, அந்த ஃபோல்டர் பாத்துக்குள்ள வந்துட்டேன், அதனால இங்க இருக்கு. you're able to see ல அவுட்புட் சைஸ் ரொம்ப கம்மியா இருக்குங்களாப்பா. கிளியரா இது? you're able to see array. so first வந்து இந்த क्वेश्चन கிளியரா, how to create arrayன்றது क्वेश्चन கிளியரா? நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்லக்கூடிய எல்லா क्वेश्चंस ஓகேங்களா, எல்லாத்துலயும் இப்படிதான் லேர்ன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது, ஃபர்ஸ்ட் வாட்ன்ற क्वेश्चनக்கு ஆன்சர் புரிஞ்சா, உங்களுக்கு டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து ஒரு இதுல ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்டர்ல ஹோல்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் அரே. இல்ல குரூப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அரே யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், இப்போ நான் இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டேன், ஐ ஹவ் கிரியேட்டட் அரே. ஓகேங்களா, இப்போ இதுக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸ் நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு குரூப் ஆஃப் ஒரு 10 டேட்டாஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் அரேக்குள்ள. எப்படி நான் அந்த டேட்டாவை திரும்பி ரிட்ரீவ் பண்றது, ஆர் எனக்கு தேவைன்னா எப்படி நான் ஆக்சஸ் பண்றது? ஹவ் டு ஆக்சஸ் த array element. ஸோ இங்க பாருங்க, நெக்ஸ்ட் ஹவு டு ஆக்சஸ் பா, எனி ஐடியா ஹவு டு ஆக்சஸ்? இப்போ எனக்கு வந்து இந்த அலோ வந்து நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் வெளியே, இந்த அரேல இருந்து எதை வச்சு ஆக்சஸ் பண்ணலாம்? சூப்பர், யூசிங் பொசிஷன். அதுக்கான மீனிங் தான் வந்தீங்கன்னா இண்டெக்ஸ். கரெக்டா? இண்டெக்ஸ் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, இண்டெக்ஸ் தான் ஒன்றும் இல்லை, இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 to infinity. ஓகேங்களா, அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல, ஸோ இங்க இருக்கிறதா காப்பி கிட்ட இது ஒரு அரே. இந்த அரேல இங்க இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்டோட இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 0ன்னு சொல்லுவாங்க. அப்ப இதோட இண்டெக்ஸ் வந்து 1. கிளியரா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்பா. இதோட இண்டெக்ஸ் வந்து 2. இந்த மாதிரி இட் will keep on going. இதோட கடைசி இண்டெக்ஸ் என்னது? ஜஸ்ட் கவுண்ட் பண்ணி பாருங்க. இது 1 0 1 2 3 4 5 6. கரெக்டா? இதான் இதோட இண்டெக்ஸ். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நோட்டுன்னு போட்டுக்கோங்க. நோட்டுன்னு போட்டுட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி நோட்டுன்னு போட்டுட்டு இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம், சும்மா ஷார்ட்டா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0ன்ற மட்டும் போட்டுக்கோங்க. கிளியரா? நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் வரும்.
நெக்ஸ்ட் நான் லென்த் சொல்லும் போது லென்த் அண்ட் இண்டெக்ஸ் உங்களுக்கு எந்த கெட்ட கன்ஃபியூஷன் சார். நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாமா? சேம் ஐ புட் அ கன்சோல் லாக். அதே மாதிரி அந்த ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டுக்கணும்ப்பா. போட்டுட்டு எஃப் டு கிவ் த இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் இப்போ நான் 0 கொடுக்குறேன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? எனிபடி கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். வாட் வில் பி த அவுட்புட்? யூ கெட் 1. சூப்பர் பா. ஸோ அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போமா? சி ஐம் கெட்டிங் அவுட்புட் 1. இப்போ அலோ போடனா எனக்கு என்ன நம்பர் போடணும்பா? what is the number I should put to retrieve allo from the array? 4, கரெக்டா? ஓகே, இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து வில் புட் இண்டெக்ஸ் அண்ட் ஐ புட் an example over here. array 4க்கு வந்து பாத்தீங்கன்னா il get allo. நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஐ ஆடட். இருக்கிற எலமெண்ட்ஸ் நான் எப்படி சேஞ்ச் பண்றது? ஐ வாண்ட் சேஞ்ச் சம்திங். ஹவ் டு சேஞ்ச் an array element? எப்படி சேஞ்ச் பண்றது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பண்ணாத சேஞ்ச் பண்ண முடியும். முதல்ல அதை வந்து ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? we can change the element in the array. ஆக்சஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு? we have index, right? index வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாமா? so index வச்சு ஆக்சஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். so first we need to access it. access it to change. ஆக்சஸ் பண்ணாத சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ணலான்னு பாருங்க. ஸோ இப்போ ARR ஆஃப் 5ன்னு வச்சுக்கோங்க. 5 வந்து நல்லா இருக்கா? இஸ் ஈக்குவல் டு 20ன்னு போடுறேன். இப்போ நான் அரே வந்து நான் 2 வாட்டி பிரிண்ட் பண்ண போறேன். அரே பிஃபோர் ஆஃப்டர்னு பிரிண்ட் பண்ண போறேன். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தெரியுதுங்களா? பிஃபோர் வந்து நல்லா இருக்கு, சேஞ்ச் பண்ண அப்புறம் 20 இருக்கு. எப்படி சேஞ்ச் பண்றேன்னு புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பண்ணுங்க. இதோட இண்டெக்ஸ் பாருங்க. 0 1 2 3 4 5 அப்படின்னா இது இந்த வேல்யூ. இந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க? ஈக்குவல் டுன்னு சொல்லி போட்டு 20ன்னு அசைன் பண்றீங்க. அப்ப இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிக்குமா? திஸ் ஹவ் யூ டு இட் பா. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிளும் நான் இங்க வந்து ஆட் பண்றேன். you're going to access it by index. next fourth one, ஆக்சுவலா ஒன்றும் இல்லை, செமிகாலன் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இதுதான் சொல்றீங்க. இட்ஸ் கால்ட் எண்ட் ஆஃப் லைன்னு சொல்லுவாங்க. இது மோஸ்டா எந்த இடத்துலையும் தேவைப்படாது ஜாவாஸ்கிரிப்ட்ல. நீங்க போட்டீங்கன்னா ஓகே, போடலனாலும் நோ இஷ்யூஸ். கிளியருங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தே டோன்ட் புட் திஸ். ஓகேங்களா? யாரா போட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க கோட்ல இருந்து. ஓகேங்களா? பட் என்ன சொல்றதுன்னா இது வந்து ஒரு லைன் முடியுது அப்படின்றத சொல்றதுக்கான செமிகாலன். பட் சேமா தான் ஒர்க் ஆகும், எந்த டிஃபரன்ஸும் இருக்காது உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து how to take or know the length of the array. எப்படிப்பா லென்த் ஆஃப் அரே கண்டுபிடிக்கிறது? இப்ப இங்க நம்மளால கண்ணால பார்க்க முடியுது, ஒரு 6 எலிமெண்ட் இருக்கு நீங்க சொல்லிடுறீங்க. இதே ஒரு 1,00,000 எலிமெண்ட் இந்த அரேல இருக்கு அப்படின்னா நீங்க கவுண்ட் பண்ண முடியுமா? 1 2 3 4 5 6ன்னு? நோல, இட்ஸ் நாட் பாசிபிள் ப்ராக்டிகலி, ரைட்? அப்ப எப்படி வந்து மெஷர் பண்ண முடியும்? we have to use a ஓகே லென்த் ஆஃப் இருக்கு. பட் ஆனா வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் லென்த் பா. சூப்பர்.
பட் எல்லாத்தையும் மோஸ்டா அந்த லென்த்ன்ற வேர்டோட ப்ராப்பர்ட்டி இருக்கும். கரெக்டா? ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நான் கன்சோல் லாக் பண்ண போறேன். கன்சோல் டாட் லாக் ஆஃப் பார்த்தீங்கன்னா அரே நேம் டாட் லென்த். லென்த் இஸ் நாட் அ மெத்தடுப்பா, நல்லா புரிஞ்சுக்கணும். லென்த் இஸ் நாட் அ மெத்தடு, தெரியுதுங்களா? Yeah. You see, it will be somewhere, but actually length is not a method பா. ஓகேங்களா? இது வந்து நீங்க மெத்தட் கால் பண்ற மாதிரி கால் பண்ணக்கூடாது. You should not call it like this. ஓகேங்களா? You should just put the name dot length. தெரியுதுங்களா? லென்த் வருதா 7. இப்போ நீங்க கேட்பீங்க, ஏன்னா 0 சொன்னீங்க, ஏன் 7ல இருந்து வருதுன்னா லென்த் will take it from 1. இண்டெக்ஸ் தான் வந்து என்ன ஆகும், 0ல இருந்து வரும். கிளியருங்களா? ஸோ அதுக்கான கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு முதல்ல சொன்னேன். ஓகேங்களா? இது வந்து இண்டெக்ஸ், கீழே போட்டுக்கோங்க லென்த் வந்து ஃப்ரம் 1 to infinity. இது ரெண்டையும் நோட்ல போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஓகே. நிறைய அரே மெத்தட்ஸ் சொல்றாங்களே. ஓகே, I'll put a எக்ஸாம்பிள். இங்கேயும் எக்ஸாம்பிள் போட்டுடலாம். எக்ஸாம்பிள் நிறைய அரே மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம எல்லா அரே மெத்தட்ஸும் நீங்க பார்க்க போறோம். நோப்பா, கோயிங் டு see it in ஸ்பிளிட்டா தான் பார்க்க போறோம். நீங்க ரோட் மேப்லயே நிறைய அரே மெத்தட்ஸ் போட்டிருந்தீங்களே, எல்லாத்தையும் இங்கே இன்னைக்கே சொல்லிடுவீங்களா? will you teach everything னா நோ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி சொல்றது, ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர்ல தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தானே பொறுமையா செகண்ட் கியர் தேர்ட் கியர் மாதிரி வில்லா இட் மேபி கார் டிரைவிங் ஏதாவது ஒன்று. கரெக்டா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதே மாதிரி தான் ஃபர்ஸ்டே நம்ம பார்க்கும்போது ரொம்ப இன்டெப்தா ரொம்ப உள்ள போயிட்டோம்னா யூல் கெட் தட் ஒரு காம்ப்ளெக்சிட்டி வந்து ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க அடுத்தடுத்து பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ தட் நம்ம என்ன பண்ண போறோம்னா சின்ன சின்ன சங்ஸா பிரிச்சுட்டு இன்னைக்கு வந்து ஒரு 2 மெத்தட் பார்க்கலாம் அரேஸ்ல. நெக்ஸ்ட் ஒரு அப்கமிங் செஷன்ஸ்ல 2 மெத்தட், அது மாதிரி நெக்ஸ்ட் அப்கமிங் செஷன்ஸ்ல ஒரு 3 மெத்தட், அது மாதிரி பிரிச்சு வில் சி அரௌண்ட் ஒரு அபவுட் ஷுவர் ஒரு 10 மெத்தட்ஸ் வரைக்கும் பார்க்கலாம்ப்பா. ஓகேங்களா? எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் எது நம்மளுக்கு உண்மையிலே தேவைப்படுமோ அந்த 10 மெத்தட் வந்து ஐ டீச். கிளியரா? அதுல இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 மெத்தட் வந்து பார்க்க போறோம். ஒரு 2 மெத்தட்ஸ் அப்படின்னா ஒரு புது எலமெண்ட் ஆட் பண்ணணும், நான் எப்படி ஆட் பண்றது அப்படின்னா நீங்க போய் என்ன சொல்வீங்க, இங்கே போயிட்டு ஒரு கமாவை போடுவோம், ஒரு 8 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? திஸ் நாட் அ வே. ஓகேங்களா? you have to use something called array methods இருக்கு, அதை வச்சு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். so how to add new elements to an array when you want to add it dynamically அப்படின்னு சொல்லலாம். அப்ப வந்து நீங்க இதை யூஸ் பண்ணலாம். புஷ்ன்ற மெத்தட் ஒன்று இருக்கு. ஸ்டார்டிங்கா நீங்க இப்படி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா நீங்க வந்து ஒரு டைனமிக்கா பண்றீங்க அப்படின்னா யூ ஷுட் யூஸ் டெஃபினட்டா புஷ் மெத்தட். அது எப்படின்னா அரே நேம் டாட் புஷ். இப்ப இங்க வந்து 100 அப்படின்றது போட்டுக்கோங்க, 1000 போட்டுக்கோங்க. இப்ப நான் திரும்பி அரே பிரிண்ட் பண்றேன். அரே பிஃபோர் அரே ஆஃப்டர்னு போட்டேன். தெரியுங்களா? பிஃபோர்ல வந்து ட்ரூ வரைக்கும் தான் இருக்கு, ஆஃப்டர்ல வந்து என்ன இருக்கு, 1000 இருக்கு. கிளியரா? சோ எக்ஸாம்பிள் போட்டுடலாமா? அதே மாதிரி இது எதுவானா இருக்கலாம். இது வந்து நம்பரா தான் இருக்கணும், ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. யூ கேன் ஆட் எனிதிங் யூ வாண்ட். ஓகேங்களா? நம்பரா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், பூலியனா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் நோட் பண்ண வேண்டியது என்னது, வாட் இஸ் த நோட்? இட் வில் add elements only at last. கிளியரா? ஆட் பண்ண எவ்வளவு எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணாலும் கடைசியில தான் ஆட் ஆகும். 6th திங்கா
Guys, இது clear தானே? thumbs up ஓகே தானே? I want to tell it again. எல்லாமே ரொம்ப பேசிக்ஸா தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எதுவுமே கிடையாது. இல்லை இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது புரியல, டவுட்டா இருக்கு, இல்லை எனக்கு திரும்பி சொல்லுங்க அப்படின்னா ஹெசிடேட் பண்ணாதீங்க. நீங்க மைக் ஆன் பண்ணி இல்லை சாட்லயே சொல்லுங்க, இல்லை ரிப்பீட்டட் ஆகும். ஓகே. சிக்ஸ்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தடு. சிக்ஸ்த் வந்து பாத்தீங்கன்னா how to remove element from an array. என்ன மெத்தடு? எனி கேசஸ்? பாப்னு ஒரு மெத்தட் இருக்குப்பா. சூப்பர். ஓகே. பார்த்தீங்கன்னா பாப் மெத்தட். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் ஆஃப்டர் ஆடிங்னு போட்டுக்கிறேன். ஆஃப்டர் புஷ் console.log of ஆஃப்டர் பாப் அப்படின்ற போட்டு அரே ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எப்படி பாப் பண்ணணும்னா சேம் அரே நேம் டாட் பாப் மெத்தட் கால் பண்ணுவீங்களா அந்த மாதிரி கால் பண்ணிக்கோங்க. கிளியரா? பாருங்க, முதல்ல பிஃபோர் வந்து இல்ல, புஷ் பண்ணோடனே இருக்கு, பாப் பண்ணோடனே போயிடுச்சு. இதுலயும் நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா it will always remove elements from the last. ஓகேங்களா? கடைசியில இருந்து மட்டும் தான் ரிமூவ் பண்ணோம். அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சேம் அரே நேம் டாட் பாப். இந்த 6 விஷயம் இஸ் த கோர் பேசிக்ஸ் பா. ஓகேங்களா? இது வந்து நீங்க நிறைய லாங்குவேஜஸ்ல வேற வேற மாதிரி பார்த்துருப்பீங்க. மேபி இந்த சீக்வன்ஸ்ல பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ்ல வேற வேற ஆர்டர்ஸ்ல பார்த்துருக்கலாம். பட் இங்க 6 விஷயம் நான் ஸ்டெப் சொல்லியிருக்கேன்ல, ஐம் டேம் ஷுர் தட் நீங்க ஒரு லாங்குவேஜ் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த 6 விஷயத்தையும் நிச்சயமா பார்த்துருப்பீங்க. இன் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஆர் டிஃப்ரெண்ட் சின்டாக்ஸ். அவ்வளவுதான். ஏன்னா பேசிக் ஸ்டெப்ஸ் இஸ் ஹவு டு கிரியேட், ஹவு டு ஆக்சஸ், ஹவு டு சேஞ்ச். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு இன்பில்ட் மெத்தடு, அதுக்கப்புறம் எப்படி ஆட் பண்றது, எப்படி ரிமூவ் பண்றது. ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரா நீங்க எல்லாத்தையும் இதை ஃபர்ஸ்ட் நிச்சயமா கத்துருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ் மெத்தட்ஸ் எல்லாமே உள்ள போலாம். ஓகேங்களா? இது கிளியர்னா ஒரே ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. வில் ஸ்டார்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஏதாவது டவுட் இருக்கு, எனக்கு 6th இதுல டவுட் இருக்கு, 2, 3 இது மாதிரி ஏதாவதுனா சாட்ல போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரே நிமிஷம்.
ஓகே, பஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு வந்து பர்டிகுலர் ஓகே ஒன்றும் இல்லை, அப்படி சொல்றேன். இப்போதைக்கு பாப் மட்டும் பாருங்க. ஈவன் யூஸ் லைக் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபில்டர் யூஸ் பண்ணி இஃப் யூ வாண்ட் டு எலிமினேட் அஸ் பர்டிகுலர் இண்டெக்ஸ் பண்ணலாம். அண்ட் இஃப் யூ வாண்ட் யூஸ் அதர் ஃபியூ மெத்தட்ஸ் இருக்கு, லைக் ஸ்பிளிட் இருக்கு, சாரி ஸ்பிளிட் இல்லை, ஸ்லைஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இப்போ நான் பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல வந்து நம்மளால இது பண்ண முடியும். ஐ டீச் யூ. ஓகேங்களா, ஜஸ்ட் கிவ் மீ ஒரு 1 day or 2 days. இதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் மெத்தட்ஸ் பார்ப்போம். அப்போ வந்து நம்ம உங்களுக்கு நான் இன்னொரு டெப்தா சொல்றேன். ஓகேங்களா, நிறைய மெத்தட்ஸ்லேயே நம்ம தனியாக பார்ப்போம். அதில் வந்து வில் சி ஆல் தோஸ் திங்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ். நோ நோ, இட் நாட். அது வந்து பாப் யூஸ் பண்ணீங்கன்னா கடைசியில் இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும், லாஸ்ட்ல இருக்க மட்டும் வந்து இதில் இருக்கு. நீங்க எப்படி லைக் எப்படி சொல்றீங்கன்னா இட்ஸ் லைக் ஒன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. பட் இட்ஸ் நாட் ஒர்க். ஏன்னா அந்த மெத்தடே அப்படியே டிசைன் பண்ணியிருக்காங்க. சி, உங்களுக்கு இன்னும் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மெத்தடை கிளிக் பண்ணீங்கன்னா சி இட்ஸ் நாட் கெட்டிங் எனி ஆர்குமெண்ட்ஸ். பாருங்களா, புஷ் பண்றதுக்கு இட்ஸ் டேக்கிங் சம் ஆர்குமெண்ட்ஸ். பட் ஆனால் இங்க ஆர்குமெண்ட்டே வாங்கல. அந்த மெத்தட்ஸ்க்கு எதுவும் பேராமீட்டர்ஸே டிஃபைன் பண்ணல. தெரியுதுங்களா, இங்கேயே இருக்கும் ஆக்சுவலா. பார்த்தீங்களா, இதுதான் மெத்தட் நான் சொல்லியிருந்தேன். ஸ்டார்ட் இண்டெக்ஸ் டெலிட் கவுண்ட் கொடுத்தீங்கன்னா இட் வில் ரிமூவ் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் அன் அரே, ஏதோ ஸ்பெசிஃபிக் பாயிண்டர்ல இருந்து. ஓகேங்களா, அண்ட் இங்கேயும் பாருங்க, யூ வாண்ட் டு இன்செர்ட் சம்திங் ஸ்பெசிஃபிக் ஒரு இடத்துல வந்து நீங்க ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. அப்புறம் ஃபில்டர் இருக்கு. ஸோ இங்கே ஒரு இது இருக்கும். அண்ட் சம்திங், இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, ஃபில்டர் இருக்கு. ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ்ல நீங்க இதுலயே வந்து கண்டிஷன்ஸ் போட்டு யூ கேன் ரிமூவ் தட். ஓகேங்களா, இது தவிர்த்து எனக்கு நீங்க எல்லாமே கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா ஃபில்டர் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும் அந்த இண்டெக்ஸ் தவிர்த்து நீங்க கேட்டாங்க. ஓகேங்களா, வாட் இஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பா? சேம் இதே மாதிரி பார்ப்போம். பட் வில் கோ சம் இன்டெப்தா சில விஷயங்கள் வந்து ஆப்ஜெக்ட்ஸ்ல பார்க்கலாம். ஏன்னா ஆப்ஜெக்ட்ஸ் நீங்க எல்லா லாங்குவேஜ்லயும் பார்த்துருக்க மாட்டீங்க. கரெக்டா, இப்படி சில லாங்குவேஜஸ்ல பார்த்துருக்க மாட்டீங்க. பைத்தான்ஸ்ல டிக்ஷனரின்னு பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் டிக்ஷனரிஸ் பார்த்துருக்கீங்கப்பா? கிரியேட்டட் டிக்ஷனரி இன் பைத்தான். இட் வில் பி வெரி வெரி சிமிலர் டு டிக்ஷனரிஸ். ஓகேங்களா, பட் சில சேஞ்சஸ் இருக்குமோ, மோஸ்ட் சேஞ்சஸ் இல்ல, பட் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்ப்பீங்க. ஓகேங்களா, பட் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும். வாட் இஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. It's an object is an object is an collection of properties பா. கிளியரா? இன்ஸ்டன்ட் ஆஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் இன் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இப்போதைக்கு நம்ம ரொம்ப இந்த டெப்தா போவோம்னா, இன் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் இட் இஸ் a collection of properties. ஓகேங்களா, an object is collection of properties. ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்? வில் ரிப்ளிகேட் தி சேம் கொஸ்டின்ஸ். பட் ஓகே, அதுக்கப்புறம் நான் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஹவு டு ஹவு டு கிரியேட் அ ப்ராப்பர்ட்டி, ஒரு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் போட்டுக்கலாம். சேம். ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆப்ஜெக்ட்னா கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். அப்ப ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒரு ப்ராப்பர்ட்டி கீ வேல்யூ பேரா இருக்கும். கீ வேல்யூ பேர். கிளியரா? இது என்ன கீ வேல்யூ பேர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய இது வரும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன், எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு இதுக்குள்ள வரலாம் திரும்பியும். ஓகேங்களா? I'll take all this, I'll comment it out. ஓகேங்களா? இங்கே வந்து வச்சுக்கலாம். So that it will be easier for you guys. இப்போ நான் வந்து கான்ஸ்ட் அப்படின்றது போடுறேன். கான்ஸ்ட் ஏதோ ஒரு பர்சன் எடுத்துக்கோங்கப்பா. மேபி ஒரு ரியல் வேர்ல்ட் பர்சன் எடுத்துக்கலாம். கான்ஸ்ட் வேணா சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ வில் டேக் இட் லெட் பர்சன். ஒரு பர்சனுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம்? எல்லாமே வந்து இந்த ஓப்பன் கலி கர்ஸ் கலிக்குள்ள இருக்கும். ஓப்பன் கலி கர்ஸ் கலிக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஆப்ஜெக்ட் இப்படிதான் ஒரு ஆரம்பிக்கும். அண்ட் எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் தான். எப்படி இருக்கும்னு சொன்னேன், ஒரு கீ ஒரு வேல்யூ. ஒரு பர்சனுக்கு இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நேம் இருக்கலாம். நேம், இது வந்து கீ, அதுக்கான வேல்யூ சும்மா போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், வாட் டு யூ திங்க் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்கலாம்? ஏஜ் இருக்கலாம். சூப்பர், வில் புட் ஏஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், டேட் ஆஃப் பர்த். சூப்பர். 01. Okay, we'll keep it like this. 2024 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கலாம்? ஜெண்டர். ஓகே, இது வரைக்கும் போதும், சிம்பிளா வச்சுக்கலாம். ஓகேங்களா? இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம். இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம அப்கமிங் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப கிளியரா எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது புரியுதுங்களா? ஒரு ஓப்பன் கர்லி, அதுக்குள்ள ஒரு கீ ஒரு வேல்யூ, ஒரு கீ ஒரு வேல்யூ, கீ ஒரு வேல்யூ. இப்படிதான் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும். ஓகேவா? இது எப்படி கிரியேட் பண்றதுன்னு புரிஞ்சா தம்ஸ் அப். ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு. ஓகே, நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு வில் கோ டு அவர் இது ஸ்லைட்ஸ். இப்போ மேபி ஒரு 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 ப்ராப்பர்ட்டி இருக்கு, மேபி நிறைய இருக்கிறதுலாம் எடுத்துடலாம். வில் கீப் ஒன்லி ஒன். இப்ப இந்த இடத்துல இது என்னது? நேம் என்னது? நேம் வந்து கீ.
நெக்ஸ்ட் வேல்யூ. இதை கம்ப்ளீட்டா ஒரு இது ஒரு கீ ஒரு வேல்யூ. அண்ட் இதுல வந்து எது யூனிக்கா இருக்கணும்னா கீ தான்ப்பா யூனிக்கா இருக்கணும். கீ என்னவா இருக்கணும்? யூனிக்கா இருக்கணும். ரெண்டு நேம் இருக்கலாமா? நோ. ஓகேங்களா? கிளியரா? கீஸ் வந்து யூனிக்கா இருக்கணும், வேல்யூஸ் வந்து எப்படினாலும் இருக்கலாம். அண்ட் என்ன வேலை இருக்கலாம் வேல்யூஸ்னா? இட் கேன் பி ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், பூலியனா இருக்கலாம், நம்பர்ஸா இருக்கலாம். ஓகேங்களா? எனி டைப் ஆஃப் வேல்யூஸ் இருக்கலாம். இப்ப நான் கீயை பத்தி பேசணும்னே உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நான் சொல்றேன். இந்த கீ யூனிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டீங்க, ஆனா எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள் தோணும். there's something called identifiers. எத்தனை பேருக்கு தெரியும் ஐடென்டிஃபையர்ஸ் பத்தி? அதர் லாங்குவேஜஸ்ல பார்த்திருப்பீங்க. எஸ் ஆர் நோ? இந்த கீ பார்க்கும்போது ஐ should have some identifiers. அது ரிலேட்டடா இருக்கணும். நான் ஐடென்டிஃபையர்ஸ்னா என்னன்னு சொல்றேன். So before going to next thing, we'll see some things about identifiers. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் ஃபார் கீஸுக்காக தான் பார்க்குறோம் இந்த கான்செப்டை. இந்த ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஐடென்டிஃபையர்ஸ் என்னன்னு சொல்லுவீங்க? இட்ஸ் அ செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபார் நேமிங் த வேரியபிள்ஸ். கரெக்டா? இதுல என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, எதெல்லாம் கரெக்ட் எதெல்லாம் நாட் கரெக்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சில விஷயம் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம நேம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம். நேம் எப்படி வச்சுக்கலாம்? ஓகேங்களா? இட்ஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு டாலர் சிம்பிள் வச்சு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நேம், இது ஓகே. இதே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் லைக் இப்படி வைக்கிறோம், இதுவும் ஓகே. மேபி ஒரு கடைசியில வந்து கடைசியில ஒரு நம்பர் ஓகேங்களா, இப்போ ஏதாவது போடுறோம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஓகே. இதே மாதிரி இங்க போடுற வச்சு பாருங்க. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு இது நம்ம ஏஜ் டிக்ளேர் பண்ணோம். ஓகே, பூலியன் சொல்றீங்களா? பூலியன்ஸ் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல நிறைய யூஸ் கேசஸ் இருக்கு. நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல ரெண்டர் பண்ணும்போது வி யூஸ் லாட் ஆஃப் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ ஒரு விஷயத்த காட்டணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேங்களா? maybe I'll take Amazon for this. தெரியுதுங்களா? இங்க இந்த இடத்துல வந்து சம் நேம் இருக்கு, ரேட்டிங் இருக்கு, அண்ட் யூ ஹவ் ஆஃபர் டிஸ்கவுண்ட் இருக்கு. கரெக்டா? இங்க பாருங்களேன், இந்த காட்சியில மட்டும் இல்ல. there will be true or false. is this is delivery false, is delivery true, is free delivery true or false API ல இருக்கும் சம்டைம்ஸ். சம் கண்டிஷன்ஸ் ஓகேங்களா? இதுக்குன்னு இல்ல, நான் சில விஷயம் ஜென்ரலா சொல்றேன் உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு இது வந்து இந்த மாதிரி ஒரு யூஸ் கேஸ் இருக்குமான்னு கூட இல்ல, பட் ஐம் டெல்லிங். ஓகேங்களா? இஸ் ஜீரோ ரிவ்யூ வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இருந்துச்சுன்னா ஒரு கண்டிஷன் ரெண்டரிங் போட்டு தேல் ரெண்டர் திஸ், இல்லைன்னா தேல் லீவ் இட் பிளாங்க். சரிங்களா? ஸோ
அந்த இடத்துலலாம் உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி நான் சும்மா உங்களுக்கு ஒரு அசம்ஷனுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த மாதிரி நிறைய ரெண்டரிங் கேசஸ்ல ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இந்த மாதிரி லிமிடெட் டைம் டீல்ஸ்க்கு வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா இது இருக்கும், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இங்க இருக்காது. இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இந்த ஐடென்டிஃபைஸ் வேணா கொஞ்சம் இந்த மாதிரி மாத்திக்கலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றத மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் நேம் சாரி. இது எல்லாமே கரெக்ட். இது கரெக்ட், இது வேலிடு. நீங்க வந்து என்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்ல. இது கரெக்ட். கடைசியில நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பிரச்சனை இல்லை. இது எல்லாமே கரெக்ட் ஐடென்டிஃபைஸ்பா. கீஸ் வந்து இந்த மாதிரி எப்படி வேணா இருக்கலாம். ஓகேங்களா? இப்படி இருக்கலாம். செகண்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்ல இருக்கலாம், ஸ்மால்ல இருக்கலாம், ஒரு கீயா இருக்கலாம். இங்க வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வச்சு இருக்கலாம், அண்டர் ஸ்கோர் வச்சு இருக்கலாம், நம்பர்ஸ் வச்சு இருக்கலாம். ஓகேங்களா? பட் there should not be space between. நான் இங்க ஸ்பேஸ் கொடுக்குறேன் பாருங்களேன். எடுத்துக்குதா? see, it will not take, it will show me an error. same like that with numbers பா. தெரியுதுங்களா? ஃப்ரண்ட்ல வந்து நம்பர்ஸ் வரக்கூடாது. மீதி எல்லாமே வேலிட். you can keep underscore இது. ஓகேங்களா? கடைசியில நம்பர்ஸ், எனிதிங் இஸ் ஓகே. இது ரெண்டு மட்டும் நாட் ஓகே. ஓகேங்களா? variable to recall மோஸ்டா சிமிலரா இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட்ல இதான் இந்த ஐடென்டிஃபைஸ் நேமிங் கன்வென்ஷன். இது பார்த்துக்கோங்க, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 4 வேலிட், இது 2 மட்டும் நாட் வேலிட். மோஸ்டா நாட் வேலிட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை இது பேர் கொடுக்கும்போது, கீ கொடுக்கும்போது அதை பார்த்துக்கோங்க வேலிடா இருக்கான்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? இது கிரியேட் பண்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சு கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஹவ் டு ஆக்சஸ் இட். ஆக்சஸ் இட் பார்க்கலாம். ஆக்சஸ் இட்டே பார்த்துலாம், அதே ஆர்டர்லயே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் see how to access yes how to access object. எப்படி ஆக்சஸ் பண்றது? நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு கோட் சொன்னா first you have to change it. Sorry, we have to access it using ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குப்பா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன் இஸ் கால்டு டாட் நோட்டேஷன். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பிராக்கெட் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னு வந்து டாட் நோட்டேஷன், இன்னொன்னு என்னது நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு டைப் இருக்கு. வெளியே உள்ள டெப்தா யாருமே சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் டாட் போட்டு ஆக்சஸ் பண்ணிக்கோ, ப்ராப்பர்ட்டி போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் தேர் இஸ் 2 ways. One is dot and bracket notations. ஓகேங்களா? ஸோ டாட் நோட்டேஷன்ல பாத்தீங்கன்னா you have to keep dots. bracketsலயே have to keep brackets. நான் ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி வந்து console.log. ஃபர்ஸ்ட் நான் கம்ப்ளீட்டா பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பர்சனை. உங்களுக்கு அது பிரிண்ட் ஆகுதா பாருங்க. பர்சனை I'll just print it. கிளியரா? ஓகே தானே? இந்த சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுமா? இப்ப டாட் நோட்டேஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் I'm going to tell about
டாட் நோட்டேஷன். பர்சன் டாட் அந்த கீஸ் போட்டீங்கன்னா இது டாட் நோட்டேஷன். கிளியரா? நேம் வருதா? நெக்ஸ்ட் பாருங்க, ஏஜ் வருதா? இது மாதிரி நீங்க போட்டீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சேம் பிராக்கெட் நோட்டேஷன் அப்படின்னா என்னன்னா, போச்சா இது பிராக்கெட் நோட்டேஷன். சேம் அதே கன்சோல் டாட் லாக் ஆஃப் போட்டுக்கிறேன். கன்சோல் டாட் லாக் ஆஃப் பர்சன் ஒரு பிராக்கெட் டபுள் கோட்ஸ்ல கீஸ் போடணும்ப்பா. நீங்க ரெண்டுத்துல எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஓகேவா? இங்க டாட் போட போறீங்க, இங்க பிராக்கெட்ஸ்ல போட போறீங்க. இந்த பேரை 2 ways you can access it. Anybody is having doubt இதுல? இது எக்ஸாம்பிள். ஆனா நீங்க இங்க சேம் கூட போட்டுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட்டுக்கு போலாமாப்பா? நெக்ஸ்ட் என்னது? how to change an element in an object. ஆப்ஜெக்ட் எலிமெண்ட்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஆக்சஸ் இட். கரெக்டா? ஆக்சஸ் பண்ணதான் நம்ம என்ன பண்ண முடியும், we can change it. எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? என்னென்ன வேஸ் இருக்கு? மைக் ஆன் பண்ணி வைக்கிறீங்களா? டவுட்ஸ்? இல்ல, ஆக்சுவலா ஐ கான்ட் கெட் யுவர் क्वेश्चन. ஓகே. நான் சொன்னேன்ல, லைக் யூ கான்ட் லைக் யூ சேம் நேம்ஸ் இந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா? இஸ் நாட் அலௌடு. யூ ஷுட் ஹேவ் ஒன்லி ஒன். ஒரு கீழே வந்து ஒரு வேல்யூ தான் இருக்கும் இல்லையா? ஸோ இட் வில் பி யூனிக் தான். சொல்லிட்டு உங்களுக்கு ஒரே ஒரு இதுதான் வரும். ஓகேங்களா? அது அரேக்கு, அது நான் சொல்றேன் அரேஸ். ஓகேங்களா? அரேஸ் யூஸ் பண்ணணும். if you want to store multiple values na நான் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு சொல்றேன். give me ஒரு 2 minutes. ஓகேங்களா? இப்போ எங்க எக்ஸாம்பிளுக்கு we'll take something like habits னு வச்சுக்கோங்களேன். நீங்க அரேஸா ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு செஸ் விளையாட பிடிக்கும் அந்த மாதிரி. லைக் உங்களோட எக்ஸாம் படி டாம் சாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா, யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் how to change என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீங்க ஆக்சஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஒன்னு அது டாட் நோட்டேஷன்ல இருக்கணும், ஆர் பிராக்கெட் நோட்டேஷன்ல இருக்கணும். ஸோ டாட் நோட்டேஷன் வச்சு எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏஜ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சு ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஐம் ஆக்சஸ் இட், தென் ஐம் சேஞ்சிங் இட் டு 2. ஓகேங்களா? மோட ஸோ பிரிண்ட் பண்ணலாம் திரும்பியும். console.log of after அப்படின்னு சொல்லிட்டு I'll print a person.
பிஃபோரும் பிரிண்ட் பண்றேன். கிளியரா? பிஃபோர்ல 1 இருக்கு, ஆஃப்டர்ல 2 இருக்கு. சேம் திங் யூ கேன் டூ இட் வித் பிராக்கெட் லைக் டாட் நோட்டேஷன். சேம் திங். கிளியரா? எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு ஜஸ்ட் ஆக்சஸ் பண்ணி யூ கேன் சேஞ்ச். அசைன் பண்ணீங்கன்னா போதும். ஸோ லென்த்ன்றது ஒண்ணு இல்ல, அவுட் ஆட் மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அவுட் ஆட், அவுட் ரிமூவ், அது மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபோர்த் விஷயம், how to add elements. அரே 5 வந்து ஸோ எப்படி ஆட் பண்றது? if you want to add a few things அப்படின்னா சேம் தான்ப்பா, இது ஈஸி. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேர் கொடுத்துக்கோங்க. அந்த இது என்னது, just give this name. இங்க வந்து நீங்க புதுசா ஒரு பேர் கொடுத்துக்கலாம். அது வந்து பிராக்கெட் நோட்டேஷனா இருக்கலாம், டாட் நோட்டேஷனா இருக்கலாம். மேபி இப்போ நீங்க வந்து ஏதோ ஒன்று ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சும்மா நம்பர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும்? we'll get a புது ப்ராப்பர்ட்டி called number. தெரியுதுங்களா? புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிருக்கோம், இனிஷியலா இல்லாத ஒன்று. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் என்னன்னா, இப்போ இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டி நான் ஆக்சஸ் பண்ண பாக்குறேன், எனக்கு என்ன வரும்? எக்ஸாம்பிளுக்கு நான் console.log person dot, இப்போ இது மாதிரி ஒன்று ட்ரை பண்றேன். இப்போ என்னமா இருக்கும் இங்க ஆன்சர்? I wanted to be answered by everybody. ட்ரை பண்ணுங்க, சும்மா ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் புரியுதா? இதுக்கு ஆன்சர் நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கேன். ஓகே 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 சார், கன்சோல் லாக் பண்ணி காட்டுறேன். ரன் இட். தெரியுதுங்களா? நான் ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ண நினைச்சீங்க என்ன வரும்னு நான் சொல்லியிருந்தேன் போன கிளாஸ்லேயே, அன்டிஃபைன்டு. they ask like this twist பண்ணி so that undefined. ஓகேங்களா? ஃபைனலா வந்து ஒரு கொஸ்டின், we'll create a new object person 2 னு வச்சுக்கலாம். person 2க்கு இன்னும் கொஞ்சம் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். இதுல எல்லா டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸையும் நான் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்றேன். நீங்க கேட்ட எக்ஸாம்பிளுக்கு I'll keep as நம்பர் வந்து 1 2 3 4 5 6 அப்படின்ற சும்மா இது நம்பர்ஸ்க்காக. நெக்ஸ்ட் அவரோட நேம் வந்து சாம் அப்படின்ற வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அவர் வந்து ஹேபிட்ஸ் இருக்கு, ஹேபிட்ஸ்ல அவருக்கு நிறைய அரே ஸ்டோர் பண்றதுக்கு சொல்றேன். செஸ், சும்மா ஏதோ கேம்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஓகேங்களா? இதெல்லாம் அவரோட ஹேபிட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அவர் கார் வச்சிருக்காரு, இஸ் ஹேவிங் ஃபியூ கார்ஸ். லைக் இது வந்து ஆப்ஜெக்ட்ஸ்க்கு சொல்றேன். ஏன்னா அவர் என்ன வச்சிருக்காரு, அவர் வச்சிருக்க கார் நேம் வந்து A6 RDன்னு வச்சுக்கோங்க, இல்ல BMW. நெக்ஸ்ட் அதோட வெர்ஷன் என்னன்னா மாடல். இது மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்ல அந்த கார்ஸ்க்கு. சம் ஏதோ ஒன்று S6 சம்திங் ஏதோ வச்சுக்கோங்க, இருக்கான்னு தெரியல மேபி. கலர் வந்து
ஒயிட் அப்படின்ற மாதிரி. கிளியரா? இது வந்து நம்பர்ஸ்க்கு, ஸ்ட்ரிங்குக்கு, அரேஸ்க்கு, ஆப்ஜெக்ட்ஸ்க்கு. ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கலாம், ஒரு அரே இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், ஸ்ட்ரிங் இருக்கலாம், பூலியன்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கலாம்? ஒரு ஃபங்க்ஷன் கூட இருக்கலாம்ப்பா. சும்மா இப்ப ரன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன் பாருங்க. இந்த ஃபங்க்ஷன் பேர் அனானமஸ் ஃபங்க்ஷன்ஸ், பேர் இருக்காது. ஓகேங்களா? console.log of run அப்படின்றது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இப்போ இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்லி ஷோ டாட் நோட்டேஷன்ஸ். நீங்க எல்லாரும் வீட்ல போயிட்டு பிராக்கெட் நோட்டேஷன் ட்ரை பண்ணுங்க, ஃப்ரீ ஆயிட்டு. ஓகேங்களா? இதே எப்படி வந்து பிராக்கெட் நோட்டேஷன் ஆக்சஸ் பண்றது அப்படின்றது. ஸோ நம்பர்ஸ் டாட் சாரி person2 டாட் நம்பர்ஸ். நேமுக்கு ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். நேம் எப்படி வரும்? நேம் எப்படி ஆக்சஸ் பண்றது? சூப்பர்ப்பா. person2 டாட் நேம் கரெக்டா? சேம் ஃபார் ஹேபிட் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு ஹேபிட்ஸ்குள்ள இண்டெக்ஸ் 0 அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். 2 போட்டீங்கன்னா சரி 1 போட்டீங்கன்னா அடுத்து வரும். இதே கார்ஸ்னா கார்ஸ் டாட் நேம் மாடல் இது எல்லாத்தையும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து person2 டாட் இந்த ஃபங்க்ஷன் கால் மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? இப்படி பண்ணீங்கன்னா ஃபங்க்ஷன் கால் ஆகும். தெரியுதுங்களா? ஆக்சுவலி யூ ஹேவ் டு கால் இட் லைக் திஸ். இன்வோக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். ஐ திங்க் ஐ கவர்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங். ஓகேங்களா? ஹலோ. யா தெரியுங்க. ஒன் டவுட் வந்து நம்ம இப்போ இண்டெக்ஸ் வந்து பாஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் வேல்யூ வந்து நம்ம ஆக்சஸ் பண்றோம். அப்போ வந்து இப்போ அன்சர்டன் எந்த இண்டெக்ஸ்ல வந்து நம்மளோட வேல்யூ இருக்குன்னு தெரியல அப்படிங்கிறப்போ நம்ம அந்த டேட்டா அந்த வேல்யூவே நம்ம பாஸ் பண்ற அந்த மாதிரி எதுவும் ஆப்ஷன் எந்த இடத்துல சொல்றீங்க? இப்போ வந்து எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த கேம்ஸ்ல வந்து செஸ் வந்துட்டு எனக்கு அந்த வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ணும். ஓகே. ஸோ வந்துட்டு அது எனக்கு என்ன இண்டெக்ஸ்ல இருக்குன்னு தெரியாது. அப்போ வந்து நான் அதை ஆக்சஸ் பண்ணனும்னா அது எப்படி நான் பண்ண முடியும்? யா தேர் இஸ் மெத்தட்ஸ், அரே மெத்தட்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு அப்கமிங் செஷன்ஸ்ல நான் சொல்றேன். ஓகேங்களா? அதான் சொல்றேன். வந்துட்டு யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து ஓகே. ஓகே. இன்னொன்று வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட்ல அரே வந்து சேம் லைக் லிஸ்ட், பைத்தான் லிஸ்ட் மாதிரி. ஆமா எக்ஸாக்ட்டா இருக்குமா? எஸ் எக்ஸாக்ட்டா சேம் எவ்ரிதிங் இஸ் சேம். பட் ஆனா இதுக்கு டிஃபரன்ஸ் ஐ திங்க் அதுலயும் நீங்க டிஃபரெண்ட் டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபபிலி சேம் எவ்ரிதிங் இஸ். ஒன்றும் இல்லை, இங்கே வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன், லைக் அரேஸ் கொடுத்துருக்கேன், ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கேன், ஈவன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் இப்படி கால் பண்ணீங்கன்னா போதும். இங்க வந்து அந்த %2ங்கிறது ஆப்ஜெக்ட், அதுக்குள்ள இருக்கிற எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸோட நம்ம வேல்யூஸ் இருக்குங்க, லைக் கீ அண்ட் அதோட வேல்யூ ரெண்டும் கம்பைன்ட் ஆனது ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நான் உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் வேல்யூஸும் கொடுத்து காட்டியிருக்கேன். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்து ஒரு நம்பர் கொடுத்து அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட். ஸோ அரே அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து போத் ஆர் சிமிலர் பிகாஸ் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? அரேயுமே டிஃப்ரெண்ட் டேட்டா எலிமெண்ட்ஸும் ஸ்டோர் பண்ணுது அண்ட் ஆப்ஜெக்ட்டும் அதுதான் பண்ணுது. அதோட ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபரண்ட். என்ன லைக் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கும், அது வந்து ஆமா அந்த பிராக்கெட்ல இருக்கும், ப்ளஸ் அது வந்து ஓப்பன், அது வந்து கீ வேல்யூ பேர்ஸா ஸ்டோர் பண்ணும். ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கீ வேல்யூ பேர்ஸா இருக்கும். இது வந்து நம்ம டைரக்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு.
நான் இனிமே சொல்லிடுறேன். நல்லா ஏன்னு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். I will get undefined error. See if we're getting undefined. Person dot yeah, reporting now. I'll explain in next class by the bottom. ஓகேங்களா? ஜஸ்ட் இது ஃபங்க்ஷன் கால் பண்ற மாதிரி தான் வச்சுக்கலாம். அங்க ரன்ங்கிறது நம்ம ஒரு வேரியபிள்ல ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணி செட் பண்ணிருக்கோம். சேவ். பட் இங்க நம்ம அந்த லெட் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணி அந்த ரன்ங்கிற வேரியபிள். ஆமாம்மா, நான் அது மட்டும் நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் ஓகேங்களா? ஓகே, ஸ்டார்டிங்லேயே எக்ஸ்பிளைன் இந்த ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, மீதி எல்லாமே ட்ரை பண்ணுங்க, இது வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, I will stop.